குருவுடைய வீட்லயும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால சனியுடைய பார்வையும் படுறதுனால, குருவுடைய பார்வை 2ஆம் இடத்தை படுறதுனால நேரா பாருங்க வருமான பொருளாதாரத்துல பயங்கரமா இருக்கும். 10ல குரு இருந்தா பதவி போயிட்டு வந்துரும்பாங்க. எப்படி பழைய பதவி போயிட்டு புது பதவி வரணும். இதான் அந்த 10ல குருக்குள்ள பலன்னு சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல என்ன இருக்கு? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இருக்கா? கௌரவத்தை இழக்கணும், ஒரு விஷயத்த கொடுக்கணும், இழந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கணும். இது மாதிரி அமைப்புகள் சில பேர் இவங்க எப்போதுமே சரி நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்க. ஏன்னா இவங்க ராசியில யார் உச்சமாகிறது? புதன். புதன் அவர் ராசியில உச்சமாகக்கூடிய ஒரே ராசி இந்த கன்னி ராசி. ஏன்னா இது குரு 4ஆம் இடத்துல இங்க வக்ரமாகற. 4னா வீடு, வண்டி, வாகனம், ஒண்ணும் இல்லை, ஒரு இடத்த வைக்க முடியாம இருந்திருப்பீங்க. ஒரு இடம் சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிருக்கும். அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனம் வீண் செலவுகள் இந்த 121 நாள் வண்டி வாகனத்தை மாத்திருப்பீங்க. வண்டி வாகனத்தை நிறைய செலவுகள் வச்சிருக்கும். இதையும் தாண்டி நான் ஒரு பலன் சொல்றேன். உங்களுக்கு 6ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. யாரு? குரு பகவான் பாக்குறாரு. 9ஆம் பார்வையா பாக்குறதுனால 6ஆம் இடத்துல உங்களுடைய அடிமை வேலை, அதாவது தொழில், உத்தியோகம், வேலை, நிறைய ஸ்தானத்தை பார்க்கலாம். நிறைய வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. இதுல காரணம் சொல்லிடுறேன். குருவுடைய வீட்டை சனி பகவான் இருக்காரு. நல்லா பார்த்துக்கணும். கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், திருமணமாகாம தாமதமாகிறது, இது மாதிரி அமைப்பு. அங்கே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து குருவுடைய வீட்டுல இருந்து நேரம் உங்க ராசியை பார்த்தாரா? இங்க கண்ட சனி சொல்லுவாங்க உங்களுக்கு கன்னி ராசிக்கு. அப்ப சனி பகவான் பலகா இருக்கும்போது வேலை உத்தியோகத்துல ஒரு தடங்கள், கடன் பிரச்சனைகள், பகை பிரச்சனை, இது மாதிரி ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே குரு வக்ரமாகும் போது இந்த மாதிரி பலனத்தை கொடுப்பாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருக்குமே இது முக்கியமான பெயர்ச்சி கால பலன். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கால பெயர்ச்சி. எப்படி வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல இருப்பார். நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆனார். புனர்பூச நட்சத்திரத்துல, அதாவது மிதுன ராசியில அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அப்ப யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்லா யோகமா இருந்தால் இப்ப எல்லாமே நிறைய கோடி நன்மைகளை இந்த குரு அடுத்த குரு பயிற்சி வரக்குள்ள கண்டிப்பா எல்லாத்தையுமே யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. எத்தனை பேர் இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டீங்களோ? ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து வக்ரம், அதாவது அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த குரு பகவானும் வக்ரத்தை நிவர்த்தி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு மனிதருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில காட்டக்கூடியதான் சனி பகவான் தான். இன்னொருத்தருக்கு பணம், பொருள், நகை, திருகுண்ட ஒரு தலைமை பொறுப்புனா குரு பகவான் வேணும். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமாங்கிறாங்க. அப்ப உங்க ஜாதக ரீதியில யாருக்கெல்லாம் குரு யோகமா இருக்கோ கண்டிப்பா யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா அம்மன் அருளிய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால சக்கரத்தின் 6வது ராசி கன்னி ராசி. எப்படி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் இந்த கன்னி ராசி. எப்போதுமே சரி கன்னி ராசிக்கார பாருங்க, ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த ராசியில பிறந்துட்டா எப்படி ஒரு சுறுசுறுப்பான குணம், நல்ல ஒரு ஆக்டிவிட்டா, நல்ல பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம், யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி. இவங்க எப்போதுமே சரி நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்க. ஏன்னா இவங்க ராசியில யார் உச்சமாகிறது? புதன். புதன் அவர் ராசியில உச்சமாகக்கூடிய ஒரே ராசி இந்த கன்னி ராசி தான். எல்லா கலைகளையுமே தெரிஞ்சிருப்பாங்க. நீங்க சொல்லி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரா மாறி அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரே ராசி கன்னி ராசி தான். வேற எந்த ராசிக்கும் இந்த பக்கம் இருக்காது. ஆனா இளமையான தோற்றமும் ஒரு கலைகளை டக்குன்னு கத்துக்கக்கூடிய குணமும் கன்னி ராசிக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. எப்படி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி 4 மாசம் 120 நாள் அவர் வக்ரமா இருந்தார். வக்ர நிவர்த்தி ஆனது இப்பதான் நவம்பர் மாசம், கரெக்டா மார்ச் மாசம், நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆனார். அதுக்கான பதிவு தாங்க இது. ஏன்னா ஒரு கிரகம் வக்ரமா இருக்கும்போது பலன் நிறைய இருக்காது. வக்ர நிவர்த்தி ஆகிட்டால் இனிமேல் நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகுது. அதுக்கான அந்த பதிவு போடுறோம். தயவு செய்து கன்னி ராசிக்காரன் ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இப்போ பாருங்க, குரு பகவான் ஸ்ட்ரெயிட்டா நம்ம சாப்பிட்டுக்கு போவோம். குரு பகவான் பாருங்க, உங்களுக்கு ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டு அதிபதி, 7ஆம் வீட்டு அதிபதி. எப்படி 4ஆம் இடத்துல என்ன இருக்குது? உங்களுடைய குடும்பம், வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள். 4ஆம் இடத்துல வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள், உங்களுடைய அம்மா,
உங்க தந்தை வழி உறவுகள் எல்லாமே இந்த தாய் வழி உறவுகள் எல்லாமே 4ஆம் இடத்தை எடுத்துக்கலாம். அப்பாவுடைய சகோதரர் எல்லாமே 4ஆம் இடம் வந்துடும். அடுத்து பாருங்க 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலத்திர ஸ்தானம், அதாவது நம்முடைய திருமண ஸ்தானம். உங்களுடைய மனைவி கணவன், ஆண்களா இருந்தா மனைவி, பெண்களா இருந்தா கணவர், அந்த தொடர்புல உள்ள அனுகூலம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், பொதுமக்களுடைய தொடர்பு, இது எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் வந்தார். அவர் எங்க இருந்தாரு? 10ஆம் இடத்துல. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, 10ல குரு இருந்தா பதவி போயிட்டு வந்துரும்பாங்க. எப்படி? பழைய பதவி போயிட்டு புது பதவி வரணும். இதான் அந்த 10ல குருக்குள்ள பலன் சொல்லுவாங்க. 10ஆம் இடத்துல என்ன இருக்கு? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இருக்கா? கௌரவத்தை இழக்கணும், ஒரு விஷயத்த கொடுக்கணும், இழந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கணும். இது மாதிரி அமைப்புகள் சில பேருக்கு, யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் அதாவது சரியில்லாத ஒரு அமைப்புல இருந்துச்சு, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு நடந்திருக்கும். எப்படிங்க சொல்றீங்க? ஒண்ணும் கிடையாது. நீங்க இந்த 3 நட்சத்திரத்தை பிறந்திருப்பீங்களா? என்ன நட்சத்திரம் சொல்லலாமா? உத்திரமா, அஸ்தமா, சித்திரையா? இது நட்சத்திரம் ரைட்டு. லக்னம் யாரு? பிறந்த நேரம் தான் லக்னம். அது நீங்க பிறந்த நேரம், அதான் நம்முடைய கர்மா. ஒரு இந்த கலியுகத்துல ஒரு உயிர் ஜனமானா கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மா இருக்கும். உங்க லக்ன பிரகாரம் சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த கிரகம் யோகமான கிரகம், இந்த கிரகம் பலவீனமான கிரகம், இந்த கிரகம் இந்த வயசுல இது நல்லது பண்ணும், இதை பண்ணாது. எதை சொல்லுவாங்க? ஜாதகத்தை வச்சு, லக்னத்தை வச்சுதான் இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தை ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் கரெக்டான ஒரு பலனை சொல்லுவாங்க. அதனாலதான் அம்மன் டிவில என்ன சொல்ற, ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா இது குரு 4ஆம் இடத்துல அங்க வக்ரமாகற. 4னா வீடு, வண்டி, வாகனம், ஒண்ணும் இல்லை, ஒரு இடத்த வைக்க முடியாம இருந்திருப்பீங்க, ஒரு இடம் சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிருக்கும், அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும், வண்டி வாகனம் வீண் செலவுகள். இந்த 121 நாள் வண்டி வாகனத்தை மாத்திருப்பீங்க, வண்டி வாகனத்தை நிறைய செலவுகள் வச்சிருக்கும். இப்ப 4ஆம் இடத்துல நம்ம உடம்பு பகுதியில் என்னென்ன இருக்கும், அந்த இடம்லாம் பாதிக்கு ஒரு பலவீனத்தை காட்டியிருக்கும். ஒண்ணும் இல்லை, 4ஆம் இடங்கிறது நம்முடைய சோல்டர் பகுதி, இதய பகுதி, இந்த மார்புக்ஸ், அதாவது இந்த கை விரல், இது சார்ந்த பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள், சுவாச பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாரு. அது மிதுன ராசியில இருக்காரா, அங்கே வக்ரமாகும் போது நம்ம நரம்பு, தோல், ஸ்கின், இதுல ஒரு தடங்களை கொடுத்துருப்பாரு. இல்ல வண்டி வாகனம் வீண் செலவுகளா இருக்கும், நிறைய அலைச்சலை பார்த்துருப்பீங்க. இல்ல மனைவிக்கு உடல் உபாதை, இல்ல கணவனுக்கு உடல் உபாதைகள், இது மாதிரி ஒரு அமைப்புகள் சில பேர் பார்த்துருப்பாங்க. உங்க தாத்தா பாட்டிகளுக்கு ஒரு மருத்துவ செலவு, விரைய செலவு பார்க்கக்கூடிய அமைப்புகள், இது மாதிரி ஒரு தடங்களை ஒரு சில பேர் சந்திச்சிருப்பீங்க. கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், திருமணமாகாம தாமதமாகிறது, இது மாதிரி அமைப்பு. அங்கே 7ஆம் இடத்த சனி பகவான் இருந்து குருவுடைய வீட்டுல இருந்து நேரம் உங்க ராசியை பார்த்தாரா, இங்க கண்ட சனி சொல்லுவாங்க உங்களுக்கு, கன்னி ராசிக்கு. அப்ப சனி பகவான் பலகா இருக்கும்போது வேலை உத்தியோகத்துல ஒரு தடங்கள், கடன் பிரச்சனைகள், பகை பிரச்சனை, இது மாதிரி ஒரு தடங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே குரு வக்ரமாகும் போது இந்த மாதிரி பலவீனத்தை கொடுப்பாரு. இப்படி குரு வக்ரமான காலத்துல இது மாதிரி ஒரு தடங்களை கொடுக்க பார்ப்பாரு. ஏன்னா வேலை உத்தியோகமோ, படிப்பு கல்வியோ, இது மாதிரி நிறைய ஒரு தடங்களை ஒரு சில பேருக்கு அங்க அமைப்புகள் வந்திருக்கும். இப்ப உங்களுக்கு வராது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கன்னிராசிக்காரங்க. இப்ப ஏன் வராதுன்னா, உங்களுக்கு மேக்சிமம் அது புனர்பூசணத்துல இருந்து தான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அப்ப நல்ல ஒரு பலமாயிட்டாரு. அப்ப நல்ல ஒரு பலமாகும் போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பை கொடுப்பாரு. எங்கெல்லாம் பாக்குறாரு அந்த இடத்த வளர்த்து விட்டுருப்பாரு. 2ஆம் இடத்தை பாக்குறாருன்னா, யாருக்கு ஜாதகத்துல குரு புத்தி வந்தாலோ, இல்ல குரு பகவான் நல்ல ஜாதகத்துல இருந்தாலும் 2ஆம் இடம் பொருளாதார வருமானத்துல பாருங்க பயங்கரமான ஒரு செல்வத்தை இப்ப கொடுப்பாரு. ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. குருவுடைய வீட்லயும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆனதுனால, சனியுடைய பார்வையும் படுறதுனால, குருவுடைய பார்வை 2ஆம் இடத்தை படுறதுனால, நேரா பாருங்க வருமான பொருளாதாரத்துல பயங்கரமா இருக்கும். போகணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் விற்கணும், பண்ணணும்னா ஒரு இடத்த விற்க முடியல, சொத்தை விற்க முடியல, அப்பா சொத்து தாத்தா சொத்தை விற்க முடியல, இப்ப விற்கக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னா அவர் 2ஆம் இடத்தை பார்த்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. நான் காரணம் இல்லாம சொல்லல, இது குரு நல்லா இருந்தா இந்த இடபூமியை வித்துக்கலாம், பண்ணிக்கலாம். இப்ப எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ஒரு முடிவு இப்ப கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஏன்னா மேக்சிமம் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இனி வரக்கூடிய காலம் நல்லா வேலை செய்யும். இனிமே சனி பகவான் வக்ர நிவர்த்தி வக்ரமாக மாட்டாரு, குரு பகவான் வக்ரமாக மாட்டாங்க. அப்ப நல்ல ஒரு பலமா இருக்கு. மேக்சிமம் அடுத்த குரு பேச்சு உங்களுக்கு 11ல குரு வரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். அதனால இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குறது, பண்றது, அப்பா சொத்து தாத்தா சொத்துல ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல எந்த ஒரு தடங்களும் நான் சொல்ல மாட்டேன். இதையும் தாண்டி நான் ஒரு பலன் சொல்றேன். உங்களுக்கு 6ஆம் இடத்தை அவர் பாக்குறாரு. யாரு? குரு பகவான் பாக்குறாரு. 9ஆம் பார்வையா பாக்குறதுனால 6ஆம் இடத்துல உங்களுடைய அடிமை வேலை, அதாவது தொழில், உத்தியோகம், வேலை, நிறைய ஸ்தானத்தை பார்க்கலாம். நிறைய வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. இதுல காரணம் சொல்லிடுறேன். குருவோட வீட்டுல சனி பகவான் இருக்காரு, நல்லா பார்த்துக்கணும். ஒரு ஒரு கிரகம் இன்னொருத்தர் வீட்டுல இருக்குதுன்னா அந்த கிரகம் நல்லா வலிமையா இருக்கணும். அங்க வலிமையா இருந்தாதான் அந்த கிரகம் வேலை செய்யும். இப்போ வீடு கொடுத்தவர் யாரு? குரு பலவீனமாயிட்டாரு. அப்ப 121 நாள் உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல கடன், பகை, எதிரிப்பு, நிறைய வழக்கு பிரச்சனை, தடங்களை நிறைய பார்த்திருப்பீங்க. நிரந்தரமா நல்ல வேலை கிடைச்சிருக்காது. வேலை பார்க்குற ஆட்கள்கிட்ட நிறைய பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. நிறைய ஒரு தடங்களை சந்திச்சிருப்பீங்க, சந்திக்க மாட்டீங்க. ஏன்னா வீடு கொடுத்த ஒரு பலமாயிட்டாரு. நான் சொன்னல வக்ர நிவர்த்தியா இப்பதான் ஆனாரு. அதனால அவர் பார்வை 6ஆம் இடத்துல பாக்குறாரு, நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டுல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். நிறைய விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை உள்ள சரியாகிறது எல்லாமே அமைப்பா இருக்கும்.
இதுல எந்த ஒரு கெட்டதும் வராது. ஏன் இப்படி சொல்றேன்னா இதான் அமைப்பு. அப்ப யார் ஜாதக தசாபுத்தி நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இப்ப படுத்து பாருங்க வேலை உத்தியோகம் வாங்கிருப்பாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க, உத்தியோகம் பார்ப்பாங்க. சூப்பரான அமைப்பு. இந்த குருவுடைய அனுக்கிரகம் சூப்பரா இருக்கு. எந்த பேங்க்ல பார்த்தாலும் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப காதல் திருமணம், 2வது திருமணங்கள், திருமணம் தடை ஆகாம நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாரும் நல்லா இருக்கும். அது இல்லாம நிறைய பேருக்கு தாத்தா சொத்து அப்பா சொத்துல ஒரு அமைப்பு, சொந்தமா தொழில் பண்ண முடியும், தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆகி போறது, அரசாங்கம் சம்பந்தமா வேலைக்கு முயற்சி பண்ண முடியும், அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஏன்னா மத்திய அரசாங்கத்தை நோக்கி குரு எப்படி பார்த்தாலும் 11 வந்துட்டாருன்னா கண்டிப்பா அரசாங்கம் தொடர்பு சூப்பரா இருக்கும். அப்ப நல்ல ஒரு பலத்தை கொடுக்குறாரு. அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். லாப வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை வந்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 2ஆம் இடத்துல படுறதுனால இப்ப திடீர்னு லாட்டரி சீட் எடுக்கிறீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்தா கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம நம்ம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும். உடம்பு உபாதை பெருசா உங்களுக்கு உடம்பு உபாதை, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் இருக்கும். இனிமே இருக்காது. நல்லா உடல் உபாதை நல்லா சந்தோஷமா நல்லா ஆரோக்கியமா வாழக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் நல்ல ஒரு மாற்றமா இருக்கு. ஏன்னா நான் கன்னிராசிக்கு எதுவும் கெட்டதும் சொல்ல முடியல. நிறைய அமைப்புகள் இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆனதுனால எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. அப்ப சனி குரு மட்டும் ஜாதகத்தை நல்லா இருந்தா அனைவருக்குமே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். அங்க சரியில்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை. எல்லாருமே அப்ப எல்லாமே என்ன ஒண்ணு எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும். இப்ப நட்சத்திரம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் எது வரும்? உத்திரம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம் சூப்பரா இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. இதுதான் தைரியமா இறங்கி பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்களும் வராது. எப்படி எந்த ஒரு தடங்களும் வராது. ஏன்னா இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுனால சூரிய பகவான் எப்படி பார்த்தாலும் உச்சமாக போறாரு. 8, 9, 10ஆம் இடத்துல வருவார். அப்ப ஏதாச்சும் ஒரு வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் வருவது, படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகுறது, தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாகும். உத்திரத்துல பிறகு சொல்றேன். அடுத்து அஸ்தத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. நிறைய கற்பனை, நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க நிறைய அற்புதமான ஒரு காலத்தை வாழ போறீங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், ஆசைப்பட்ட விஷயம், கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றியா வரும். யாரு அஸ்தத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ போறீங்க. நிறைய இந்த கலைத்துறையெல்லாம் சூப்பரா சாதிக்கக்கூடிய யோகம் தேடி வருது. அதே மாதிரி தொழில், உத்தியோகம், வேலை, திருமண வாழ்க்கை, காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், இதுக்கான அமைப்புகள், கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், கொஞ்சம் பதஷ்ட குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் முடிவு கொண்டா பின் வாங்க மாட்டாங்க. நீதி, நேர்மை, நல்ல ஒழுக்கமான குணம், குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி சிந்திக்கக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. எது வந்தாலும் நீ பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. ஏன்னா இந்த வக்ர நிவர்த்தினால செவ்வாய் பகவான் எப்படி பார்த்தாலும் உங்க நேரா 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடாரு. இப்ப நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், வேலை உத்தியத்தில் உயர் பதவி, ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ஏதாவது ஒரு சுப செலவு, சுபகாரியத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபெக்டா அமையும் உங்களுக்கு. அப்ப எந்த ஒரு கெட்டதுமே இந்த சித்திரை கண்டிப்பா சொல்ல முடியாது. நிறைய நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வருது.